இந்த பனியப்பொடி சூப்பர். அருள்வாய் குகனே
சத்குருவாகி பிறவாய் திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே புகனேச குமரேசா கரையானை கிளையோனே கதில் காம பெருமாளே கதில் காம பெருமாளே. அவள் பாடித்துக் கொண்டிருக்கின்ற சகதிவே பெருமாளுடைய பாதார விந்தங்களை நல்லமர்த்தி ராஜ்யமத்தை வழிபடுத்துகின்ற எங்கள் பெருமதிப்புக்குரிய கராணி மோகனதாஸ் சாமியுடைய பாதங்களை பணிந்து இன்று தினம் பராமத்திற்காக யாத்திரை இருக்கின்ற அடிவாரி கல்லூரிய பாதங்களை பணிந்து எம்பெருமாடு தரிசனத்தை காண்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற எல்லோருக்கும் அந்த எம்பெருமாடு பொருள் கிடைக்க வேண்டும் என்ற முதலில் நாங்கள் எல்லோரையும் நம் இறைவனையாக வேண்டிக் கொண்டு எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக நாங்கள் செல்லுகின்ற வேளை அது எம்பெருமான் நின்று பாதுகாப்பையாக காத்தியா செல்கிற பொழுது மற்ற வகையான சிந்தனைகளை நாம் அறுத்து நம்முடைய மனதை இறைவனைப்பட்டு செல்கின்ற ஒரு முறைமை ஏற்படுகின்றது. இதன் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதை அந்த இறைவனை என்று செல்கின்ற பொழுது நாம் செல்லுகின்ற நோக்கம் நல்லவர்கள். அந்த வகையில் தேசிய மன்னர்கள் வேடந்தோறும் இந்த சிறுவச்சனிலிருந்து கதிராமத்துக்கு பாதுகாப்பு செல்கின்ற நிகழ்வு நடைபெறுவதை நாம் அறிவோம். அந்த வகையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்ற போது முருகப்பெருமான் அடுத்து இருக்கின்ற செல்வச்சன்னதிக்கும் கதிராமத்திற்கும் முடிய நெருக்கமான ஒரு தொடர் இருக்கிறது. இந்த செல்வச்சன்னதியும் கதிராமத்திலும் நடக்கின்ற பூஜைகள் ஒரே வகையான சென்று கொண்டவை. முருகப்பெருமான் அருள் செய்த முறைமை ஒரே வகையானது. முருகப்பெருமான் அருள் காட்சி அவற்றுடன் நடந்திருக்கின்ற ரெண்டு பதிக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்துகின்ற வகையில் சன்னதியை ஆரம்பித்து கதிராமரை செல்கின்ற யாத்திரை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற பெரும் என்று கேட்டால் முருகப்பெருமானுடைய சாதித்யம் நிறைந்திருக்கின்ற ரெண்டு பதியை நாம் நினைக்கின்ற வகையில் செல்கின்ற யாத்திரை செல்லுகின்ற பொழுது நாம் யாத்திரையாக செல்கின்ற ஒரு தன்மை நம்முடைய மனதை பண்படுத்தி அந்த எதிர்மாவை தேவையை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த மனிதை பிறந்திருக்கின்ற நாங்கள் நாள்வரும் பல்வேறு வகையான உலகியல் காரியங்கள் ஈடுபடுகின்ற நாங்கள் இந்த உலகியல் காரியங்களை குறித்து நாம் நம்முடைய மனதை இறைவனைப்படுத்தி நாம் அடைகின்ற வெற்றி தான் இந்த வாழ்க்கையை வெற்றி அமைந்திருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய மனம் எந்தளவுக்கு பக்குவம் அடைகிறதோ அந்தளவுக்கு நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த மனம் வாக்கு காயமாகிய மூன்றிலே எங்களுக்கு இந்த மனம் நமக்கு ஒத்துழைக்குமாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அந்த வகையை நாம் மனதை இறைவனைப்படுத்துகின்ற வகையிலே தான் அந்த நாம் ஆலயத்தில் செல்லுகின்ற பொழுது இறைவனை வழிபட்டு அவன் நினைவோடு அவன் சிந்தனையோடு அவன் நாம பாராயணம் செல்லுகிற பொழுது நம்முடைய மனம் பண்படும். மனம் பண்படுகிற பொழுது வாக்கு பண்படும், காயம் பண்படும். மனம் வாக்கு காயமாகிய மூன்றும் அந்த இறைவனை செல்கிற பொழுது நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வெற்றியை அடைந்து வாழ்க்கை நாம் உயர் வேண்டிய நிலைமை அடைந்து வாழ்க்கை லட்சியத்தை அடைய முடியும். எனவே நாம் வாழ்க்கையை நல்ல லட்சியத்தை கொண்டு வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை லட்சியத்துக்குரிய நடவடிக்கை தான் சிறப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பெரிய பகுதி தந்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான் நாயன்மார்கள் அன்னையினால் போன்ற பெருவர் எல்லோரும் ஆலயத்தோறும் பார்த்து பாதுகாத்தியாக சென்று அந்த எம்பெருமானை வழிபட்டு அருள் பெற்று எம்பெருமானை சிறப்பை எல்லாம் மக்களுக்கு எல்லாம் புகழ்த்தினார்கள். அந்த வகையில் நாங்கள் சென்று அந்த புகழ்த்தப்பட்ட அந்த அறிவுரைக்கு அமைய நாங்களும் ஆலயத்தோறும் சென்று வழிபடுகிற பொழுது அந்த அறிவை நாம் படைப்பது அமைந்திருக்கும். எனவே நாங்கள் முதல் சிந்தனைகளை வைத்து நல்ல சிந்தனையோடு இறை நாமத்துடன் செல்கிற பொழுது நம்முடைய மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படும் பொழுது வாக்கு காயமாக எல்லாம் பண்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பண்படும். வாழ்க்கையை பண்படுத்துகிற செயல்பாடு ஈடுபட்டிருக்கிறீர்கள். எனவே தேசிய சிவ மண்டலங்கள் நல்ல காரியத்தை செய்கின்றார்கள். எனவே செய்கின்ற உங்களுடைய நடவடிக்கை அந்த இறைமயமான நடவடிக்கை உங்களுடைய பாதுகாப்பை எல்லாருக்கும் அந்த முகப்பெருமாவை அறுவடைக்க வேண்டும் என்று எல்லாம் முகப்பெருமான வேண்டிய வாழ்க்கை நான் ஆசிரம் சார்பாக உடைய செயற்பாட்டிற்கு பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்து உங்களுடைய செயற்பாடு உங்களுடைய யாத்திரை எல்லா நன்மையாக தமிழத்தினால் அந்த வேட்பெருமானுடைய பாராட்டங்களை வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை உடைய செய்கின்றேன். நான் வெளிப்பட நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகம் சம்பந்தமாக உரையாற்றுவதற்காக தேசிய இளைஞர்கள் மன்றத்தினுடைய நிர்வாக பணிப்பாளர் திருவாளர் மனோட சமல்
ஸ்மார்ட் இளைஞர் ஸ்மார்ட் வேலை திட்டங்கள் தான் செய்து வருகின்றோம். நாங்கள் சொல்லுகிறது இந்த தொழில்நுட்பத்தை திருப்தியை இந்த தொலைபேசிகளில் இருக்கிறது போன்றும் தொழில்நுட்ப திருப்தியினை அடிப்படையாக தான் நாங்கள் இந்த ஸ்மார்ட் திட்டங்கள் சொல்லுகிறோம். ஸ்மார்ட் என்று சொல்வது இந்த ஸ்மார்ட் தொலைபேசி மற்றும் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் சொல்வதற்கு இங்கே நாங்கள் ஸ்மார்ட் என்று தருவது எங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் எங்களுடைய பரம்பரைகளை கொண்டு சிறந்த முறையிலே இளம் பராயத்துக்கு கொண்டு செல்லும் முறையை தான் நாங்கள் இங்கே ஸ்மார்ட் என்று சொல்லுவோம். கோயிலுக்கு போகலாம், அல்லது பன்சலைக்கு போகலாம், அல்லது சேர்த்துக்கு போகலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் சிறந்த ஒரு பிரேயரை உருவாக்கி கொண்டு செல்வதுதான் என்னுடைய முக்கிய நோக்கமாக அமைந்தது. සංකල්පයෙන් පොඩි අදහසක් ඉක්මනට ඒක වැරදිවිදිය සමානලාට තාක්ෂණය ටෙලිෆෝන් එක විතරයි ස්මාර්ට් ෆෝන් කියලා සමහර පැමිණිලි අපිට අහන්න වෙච්ච ඉඳලා තමයි මම මේක හදන්නේ. ஸ்மார்ட் என்ற ஒரு பிரியான கருத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் ஸ்மார்ட் என்ற அர்த்தத்தை நான் கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு இந்த விஷயத்தை நான் ஸ்மார்ட் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். மூலம் எதிர்பார்ப்பது என்னன்னா எங்களுடைய இளைஞர்களுடைய அபிவிருத்தி மூலமாக நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய முக்கிய எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய தலைவர் படிப்பாளர் நாயகர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கல்காமத்துக்கு செல்லுகிற இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அதனை விட அதிலே பங்கு கொள்ளாத பாத யாத்திரை இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த வருடம் இந்த பங்கு கொள்ளாத இளைஞர்களிலே இந்த பாத யாத்திரைகளை கலந்து கொள்வதற்கு கேட்டுக்கொண்டு மிகவும் சிரமங்கள் இந்த வேலை திட்டம் அமைப்பதற்கு எனது மனமார்ந்த முழு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.